நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. இதுதான் நஷ்டம், இதுதான் அவப்பேரு அவமானம் கேட்கறதுக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திப்பீங்க. நடக்கிற 7.5 சனியும் 40 வயசுக்கு மேல நடக்கக்கூடிய சனியும் ஒன்னாகி உங்க கஷ்டம் தான். இந்த சனி மகாதசங்கிறது ஒரு 31 வயசு வரைக்கும் இது கஷ்டம், நஷ்டம், தொந்தரவு, தொலைகள் படலாம். தான் கணவனுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு ஒரு உத்தமி புதல்வியா இருந்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்த கண்டம் மரணத்துக்கு ஈக்குவலா வர கண்டம் விலகி போயிடும். கோச்சாரத்துக்கு 7வது வீடு துலாம் ராசி. ஆண் ராசி, தைரியம் மிகுந்த ராசி. அரசியல்ல பிரவேசம் பண்ணினாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. லா படிக்கணும்னாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சாதாரண ஒரு அட்வொகேட் ஆனாலும் நீங்க ஜட்ஜ் ஆயிடுவீங்க. அப்படி ஒரு தன்மை இருக்கு. அரசியல் பிரவேசத்துக்கும் இந்த ஜாதகம் இருக்கு. ஒரு டாக்டரா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இருக்கு. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசக்கூடிய தன்மையுடைய ஒரு ஜாதகமும் இருக்கு. ஏன் ஃபாதர் ஆகலாம், இன்னும் ஆன்மீக சொற்பொழிவராகலாம், இன்னும் பலவிதமான யோகங்கள் உடைய துலாம் ராசிக்காரர்கள் இதுதான் கஷ்டம், இதுதான் நஷ்டம், இதுதான் அவப்பேரு அவமானம் கேட்கறதுக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா 2018 இருந்தே உங்களுக்கு கஷ்டம்தான். பொதுவா துலாம் ராசிக்காரர்கள், இந்த துலாம் ராசிக்காரர்களை 3 நட்சத்திர பாதம் இருக்கு. சித்திர நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது. சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய். சுக்கிரன் வீட்டுல செவ்வாய் பிரவேசம் பண்றனால அரசியல்ல இந்த ஜாதகத்துக்கு ஒரு வாய்ப்பு மைண்ட் செட்லயே இருந்துரும். அப்ப அந்த அரசியல் செவ்வாய் கேட்கக்கூடியது அம்மாவுடைய கர்ப்ப செல்நாளிகை பாதி போனாலும் 3 வருஷம் செவ்வாயோடைய ஆதிபத்தியம். அடுத்து வர்றது உங்களுக்கு ராகு மகாதசை 18 வருஷம் செத்து பிழைக்கணும். ஆயுசு 100. நீங்க மட்டும் 23 வயசை தாண்டிட்டீங்கன்னா ஆயுசு உங்களுக்கு 100. அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் கிடைக்கும், அதிகார தோரணையான ஒரு வேலையும் கிடைக்கும். அப்படி ஒரு தோரணை 23 வயசுக்கு மேல 16 வருஷம் நீங்க யோகம் தான். அப்ப 23 16 23 10 33 33 6 39 வயசு, ஏன் 40 வயசு வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் 19 வருஷம் சனி மகாதசை நடக்கிற 7.5 சனியும் 40 வயசுக்கு மேல நடக்கக்கூடிய சனியும் ஒன்னாகி உங்களை கஷ்டம்தான் படுத்தும். மண்ணையும் விரயம் பார்க்கணும், பொண்ணும் விரயமாகும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய நேரமும் உண்டு. பல கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமும் உண்டு. சனி பகவானுடைய திசை இது ஒரு பக்கம் போனாலும் துலாம் ராசியில இன்னொரு நட்சத்திரம் இருக்கு, விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா ராகு. ராகு கேட்டா முன்னோர். சின்ன வயசுலேயே நீங்க கஷ்டப்பட்டிருக்கணும், இறந்துருக்கணும், மறு ஜென்மம் தான் நீங்க. உங்களுக்கு ஆயுசு அதிகம் 15 வயசு தாண்டிட்டீங்கன்னா. அடுத்து குரு தசை 16 வருஷம், ஒரு 15ம் 16ம் 31 வருஷம். சனி மகாதிசை 19 வருஷம். அப்ப 40 50 வயசுலேயே உங்க வேலைக்கு ஒரு பிரச்சனை வரும், உடலுக்கு ஒரு பிரச்சனை வரும். பல நோய், பல கஷ்டங்களை நஷ்டங்களை 2018 இருந்து 2024 இப்ப வரைக்கும் நீங்க கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அப்படி ஒரு ஜாதகமும் கூட. ஆனா நலிஞ்சு ஒளிஞ்சு போன சித்தருடைய அணுகுக்கு கிடைச்சிடும். மதம் மாறுறதுக்கு உண்டான எண்ணம் வரும். நம்ம நாட்டுக்கும் தாய் நாட்டுக்கும் அகைன்ஸ்டா வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வந்துட்டு போகும். அந்த தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு உண்டு. இது இல்லாம சுவாதி நட்சத்திரம் சூப்பர் ஜாதகம்.
பிறப்பே இது அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் அதிகார தோரணையான வேலையும் யோகங்கள் நிறைஞ்சிருக்க வேண்டிய வேலையும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். ஆனா 15 வயசுக்கு மேல சனி மகாதசை. இந்த சனி மகாதசைங்கிறது ஒரு 31 வயசு வரைக்கும் இது கஷ்டம், நஷ்டம், தொந்தரவு, தொலைகள் படதான் செய்யும். அதுக்கப்புறம் புதனுடைய ஆதிபத்தியம், நல்ல வீடு, வாகனம், தோட்டம், துறவு, விற்காத பொருளை விற்கக்கூடிய தன்மை, பெரிய ஷோரூம்பு, துணிக்கடை, நகைக்கடை, இப்படி ஏதாவது கூட இந்த துலாம் ராசிக்காரங்க வச்சுருக்கலாம். ஆனா 2018 இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான். இதுல யார் தெரியுமா புண்ணியம் பண்ணியிருக்கிறா? துலாம் ராசி இருக்க வேண்டிய பெண்கள், கணவனுடைய மனைவிமார்கள். நீங்க கும்பிடுற தெய்வம் தான் கணவனுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு ஒரு உத்தமி புதல்வியா இருந்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்த கண்டம் மரணத்துக்கு ஈக்குவலா வர கண்டம் விலகி போயிடும். அப்ப சத்தியவான் சாவித்திரின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி செஞ்ச தியாகம், அவளுடைய கணவன் மேல உள்ள பற்று, அந்த இறந்த கணவனையே மீட்டு வரக்கூடிய சக்தி துலாம் ராசிக்காரங்களுக்கு, ஆணுடைய மனைவிகளுக்கு தான் அதிகம். துலாம் ராசிக்காரங்க ஆணா இருந்தாங்களா தான் மனைவிக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. இதே துலாம் ராசிக்காரங்க பெண்ணா இருந்தாங்களா தான் கணவன் கூட இத்தனை சேர்ந்து வாழ்ந்து தான் கஷ்டத்திலையும் பங்கு கொண்டாருன்னு கேட்டு நன்றி சொல்லுங்க. ஆனா பாதி ஜாதகம் துலாம் ராசி இருக்கிறவங்க பிரிஞ்சு தான் போகணும். அப்படி ஒரு கஷ்டம், அப்படி ஒரு நஷ்டம், அப்படி ஒரு அவப்பேறு, அவமானத்தை சந்திச்ச ஜாதகம் இந்த துலாம் ராசி. இனிமே உங்களுக்கு தான் யோகம். துலாம் ராசிக்கு நேர் வீடு ரிஷபராசி. ரிஷபராசியில குரு பெயர்ச்சி உங்க ஜாதகத்துக்கு உங்க பட்ட துன்பம் எல்லாம் விலகி போகுது. யோகங்கள் வரப்போகுது, ஆன்மீக தன்மை வரப்போகுது, அரசியல்ல மேன்மையாக போறீங்க, ஏன் கலைத்துறையிலேயே மேன்மையா வரக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உங்களுக்குத்தான் ப்ரெஃபரன்ஸ் உண்டு. ஏன்னா நீங்க படாத கஷ்டப்பட்டுட்டீங்க, படாத நஷ்டப்பட்டுட்டீங்க. நஷ்டப்பட்ட பொருளுக்கு கணக்கு இல்லை, கஷ்டப்பட்ட விஷயத்துக்கு கணக்கு இல்லை. செத்து பொழைச்சிருக்கீங்க துலாம் ராசிக்காரங்க. செத்துடலாம். ஆனா அதுக்கு ஈக்குவலா நீங்க கஷ்டப்பட்ட ஜாதகம். கடல்ல தத்தளிச்சிருப்பீங்க, கடன்ல தத்தளிச்சிருப்பீங்க, நோயில தத்தளிச்சிருப்பீங்க, மன நோயில தத்தளிச்சிருக்க வேண்டிய ஜாதகம் இனிமே நல்லா இருக்க போறீங்க. குரு உங்களுக்கு உதயம் ஆயிடுச்சு. குரு பகவான் நல்ல பலனை கொடுத்துருக்கிறாரு. இனிமே நீங்க தொட்டது விளங்க போது நகை நட்டுங்களை சேர்த்து வைங்க. 1 கிராம் தங்க காசு மாசமானா வாங்கி வீட்டுல போட்டு வைங்க. கடன் வாங்கியாவது வாங்குங்க. நீங்க உயர்ந்திருக்கக்கூடிய நேரம் வருது. நீங்க துதிக்க வேண்டிய தெய்வம் யார் தெரியுமா? சுக்கிர பகவான், இல்லைன்னா மகாலட்சுமி. நல்ல காசு பணத்தை இருக்க வேண்டிய அஷ்டலட்சுமியில மகாலட்சுமி, தாமரை பூல் இருக்கக்கூடிய மகாலட்சுமிய வழிபட்டு வந்தாலோ, லக்ஷ்மி குபேரனை வழிபட்டு வந்தாலோ நீங்க யோகக்காரர். டைம் கிடைச்சா சென்னையில பெருங்குளத்தூர்கிட்ட உள்ள போனீங்கன்னா ஒரு லக்ஷ்மி குபேரன் கோயில் ஒன்று இருக்கு. அந்த வெங்கடமங்கலம்லாம் தாண்டி அந்த லக்ஷ்மி குபேரன் கோயிலுக்கு என்னைக்காவது வெள்ளிக்கிழமை காலையில 10:12 ராவுகாலம் போனாலும், சுக்கிர பகவான் கஞ்சனூர் போனாலும், திருச்சி ஸ்ரீரங்கம் போனாலும், இப்படி முக்கியமான சுக்கிர ஸ்தலத்துக்கு போனா நீங்க தான் யோகக்காரர். சூப்பரா வாழ போறீங்கய்யா. உங்க கஷ்டம் எல்லாமே போச்சு. அகமகிழ்ந்து வாழ்ந்துட போறீங்க. அரசனை போல வாழக்கூடிய நேரம் உண்டு. தயவு செய்து எந்த கெட்ட பழக்கம் எதுலையும் தலையிடாதீங்க. நல்ல ஸ்கோப்பு, நல்ல நேரம் வருது. விட்டதெல்லாமே தொடக்கூடிய நேரம், யோகம் வரக்கூடிய தன்மை வரப்போகுது. இனிமே நல்லா இருப்பீங்க. சிவாய நமः.